வந்து காலி இடமா இருந்துச்சு. இப்ப ஆ, நம்ம காலி இருக்கிறது வந்து காலி இடமா இருந்துச்சு. ஓட்டு வீடு அங்க இருந்துச்சு. நம்ம வாசல் இருக்கு பாருங்க, நீங்க வந்தீங்கல்ல அந்த வாசல் தான் வந்து அதான் வீடு. அதான் பழைய ஓட்டு வீடு. சரி சரி. இது காலி இடமா இருந்தது, வீடா இப்ப கட்டியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிருக்கீங்க. இப்ப ஆமா இந்த வீடு ஆமா. கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்ப கரெக்டா 2015 கட்டோம். ஆமா ஒரு 9 வருஷம் ஆகும். 10 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. ஆகப்போகுது. ஆ. ம். ஓகே. ஒரு 10 வருஷம் டிகேட். ஆச்சு. ஆமா ஆமா. இப்ப நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? நமக்கு ஒரு சொந்த வீடு. நானு நீங்க சொல்லும்போது எனக்கு இதா இருக்கு. நான் அந்த பெட்லயோ எங்கேயா உட்காந்துட்டு யோசிக்கும் போது ஆ. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உழைப்பு அந்த ஒவ்வொரு ரூபா அங்க ஒட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐயோ எனக்கு புல்லரிக்குது. ஆமா உண்மையிலே ஆ. எனக்கே பெருமையா இருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு. ம். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உழைப்பு அந்த ஒவ்வொரு இருக்கு. ரூபாயா ஒட்டி இருக்கு ஆமா. அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ம். போதும் நமக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இதுல மனநிறைவா இருக்கு. பிளான் போட்டதே இவர்தான். இவர்தான். ஒவ்வொரு வீட்டுக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு பிளான் ஆமா. அது போட்டதே மட்டும் இல்லாம நான் வெளிநாட்டுல இருக்கும்போது இவன் என்ன பண்ணான்னா, வீடு இங்க நான் கட்டுறேன், நீங்க ஆ. காசு அனுப்புங்கன்னு சொன்னா, ஆ. இல்ல நான் அடுத்தவங்க வீடு கட்டுறதெல்லாம் ரசிச்சு பார்த்தேன். என் வீடை நானே பார்க்கணும்னு சொல்லி இந்த பிளான் எல்லாம் போட்டு ம். அதெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன். அது பிளானை நம்ம இவ்வளவு கொத்தனார் artist எல்லாம் தானே. ஆ, ஆ, ஆமா ஓகே. பிளான் எல்லாம் நானே போட்டு இந்த ரூம் இங்கே தான் வரணும், ம். இத்தனைக்கு இத்தனை தான் வரணும்னு சொல்லி பிளான் போட்டு நம்ம கண்ணார பார்த்து பார்த்து கட்டினது.